ஒய்ஃபோட பிரெக்னன்சி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க. இருக்கிறதுலே ரேர் பிளட் குரூப்பான பி நெகட்டிவை வச்சுக்கிட்டு ஹீமோகுளோபின் வெறும் 8.9 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேபி சிசேரியனுங்கிறதுனால செகண்ட் பேபி சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஹீமோகுளோபின் இவ்வளோ கம்மியாக வச்சுக்கிட்டு என்ன டென்ஷன் ஏற்றிட்டாங்க. டாக்டர் கால்சியம் அயனு எல்லா டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. கால்சியம் டேப்லெட் கரெக்டாக போட்டுக்கிறாங்க. ஆனால் அயன் டேப்லெட் அவங்களுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அயன் டேப்லெட் போட்டாலே வாமிட் வந்துருது பயங்கரமா. பட் இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நல்ல அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது எல்லாத்தையும் டெய்லி ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்கறதா என்னோட மெயின் வேலையாக இருக்குது. இப்போ நெல்லிக்காய் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு உப்பு போட்டு கொடுக்கறது, அப்புறம் மட்டன் லிவர்னு கொடுக்கறது, இது நிறைய பருப்பு காய்கறிலாம் ஃபுட்டில் ஆட் பண்ணுறது. பட் இது மட்டும் பத்தாது, ஏன்னா இன்னும் 2 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. ஸோ டெய்லி அவங்களுக்கு போமோகிரானட் ஜூஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ஈஸியான போமோகிரானட் ஜூஸ் மேக்கிங் மிஷின் வாங்கியிருந்தேன். இதுக்கு கரண்ட்டும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஜஸ்ட் போமோகிரானட்டை பாதியாக கட் பண்ணி அப்படியே உள்ள வச்சு அமுக்குனா போதும். ஜூஸ் எல்லாமே கீழே வந்துடும், சக்கை எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். இது எந்த அளவுக்கு ஈஸினா போமோகிரானட்டை கட் பண்ணி ஒரு சீடாக வெளியே எடுத்து அதுக்கப்புறம் ஜூஸரில் போட்டு அடிச்சு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணுற வேலைலாம் இல்லை. அப்படியே வெட்டி பாதியை உள்ள கொட்டி பிழிஞ்சா ஜூஸ் ரெடி. அப்படியே கொடுத்தா குடிக்க மாட்டாங்கன்னு டெக்கரேட்டிவ் கிளாஸ்லாம் போட்டு சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன். ஆமாங்க, பிரெக்னென்ட் ஆயிட்டாலே இந்த பொண்டாட்டிங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களாயிராங்க. பி நெகட்டிவ் வச்சுட்டு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க பாருங்க. அண்ட் இதில் போட்டு ஜூஸ் என்னோட பையனுக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த ஜூஸர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் இருக்கிறதுலே ஈஸியாக கழுவி வைக்கக்கூடிய ஒரு ஜூஸர் இதுதான். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் தனியாக கழட்டிட்டு தண்ணியில் அலசிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ரீஅட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான பேசிக்கான மெக்கானிசம். பட் ஜூஸில் ஒரே ஒரு ட்ராபேக், போமோகிரானட், ஸ்வீட் லைம், ஆரஞ்சு இது 3 மட்டும் தான் ஜூஸ் பண்ண முடியும். பட் நான் வாங்கினதே மெயினாக ஒய்ஃப்க்கு போமோகிரானட் கொடுக்கறதுக்காக தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லிங்க் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.